கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். நாங்கெல்லாம் தயாரிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். 5 வயது 6 வயதில் இருந்தே படிப்பிக்கப்பட்டு போராட்டங்கள் நடக்கிற இடத்துல விரல பிடிச்சி கூட்டி கொண்டு நிறுத்தி அப்படி கொடியை வச்சுக்கிட்டு நின்று போராடி வளர்த்து படிப்பிச்ச பேராசிரியர் ஆசிரியர்லாம் படிப்பிச்சு மார்க்ஸ் இந்த இருக்கு, லெலின் இந்த இருக்கு, ஏங்கல்ஸ் இங்க இருக்கு, இங்கர்சால் இங்க இருக்கார், புத்தன் இங்க இருக்கான், பூலே இங்க இருக்கான், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில் எல்லாத்தையும் சாக்ரட்டிஸ் எல்லாத்தையும் படி, இந்த இருக்கான் பிடல், இந்த இருக்கான் சேகுவேரா எல்லாத்தையும் படிச்சு கம்பன், இளங்கோ, கபிலன், வள்ளுவன், அவன் இவன் எல்லாத்தையும் வாய்ச்சு உலக வரலாறு, இலக்கியம், பொருளாதாரம் என்ன, சூழியல் என்ன, உளவாண்மை என்ன, நீர் மேலாண்மை என்ன, எல்லாவற்றையும் கற்பித்து வளர்த்தார்கள் எங்களவர்கள். கண் முன்னே என் இனச்சாவை பார்த்தோம். ரத்த சகதிக்குள் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் கரு கொண்டு ஓடி வந்தோம். கதர்னோம், நின்னோம், எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 260 வழக்கு என் மேல. 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்ல என்ன என்ன இது, எதுல கொலையா கொள்ளையா என்ன இருக்கு? இதே மாதிரி போராடினதான். இங்க பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாங்க, அப்ப எஃப்ஐஆர் உறுதி. யாருன்னா யாருக்குன்னு? இவருக்கு தானே. இவனா யாருன்னு பேசுனது? இவன் தம்பிக்கு தான். ஏதோ பேசிட்டான், அப்ப எஃப்ஐஆர் உறுதி. ஏதோ சொன்னா சொல்றான். அதான் ஏதோ சொல்லல. அது மாதிரி நமக்கு ஒரு கோட்பாடு தான். வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. சிறை என்றால் அதை நிறை, தடை என்றால் அது உடை. சரி, நான் கேட்கிறேன், வெள்ளக்காரன் சிறை கட்டினது யாருக்காக? நமக்கு. அப்ப நம்ம பிள்ளைகள்லாம் சொந்தக்காரெல்லாம் சட்டம் படிக்கிறதா இருக்கு, நமக்கு வழக்கு நடத்தத்தான். அவனுக்கு வேலை வேணும்னா நம்ம ஏதாவது பண்ணணும்ல. அந்த என் தம்பி ஸ்ரீதரெல்லாம் வந்திருக்காப்ல, மூத்த வழக்கறிஞர். அப்ப அவரெல்லாம் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? கொலை கொள்ள பண்ணக்கூடாது, உரிமைக்காக போராடணும். அதுக்காக வந்ததுன்னா எதிர்த்து நிக்கணும். இதெல்லாம் கோட்டா ஏறுறோம், நாளைக்கு கோட்டை வாசல்ல ஏற போறோம். இதுல என்ன இருக்குது பெரிய? என்ன தம்பி, புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம். மாறாது என்ற சொல்லை தவிர இங்க எல்லாம் மாறிடும். இன்னைக்கு மேல இருக்கிறவன் ஒரு நாள் கீழே வருவான், இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல போவான். இன்னைக்கு கோட்டையில இருக்க ஒரு நாள் கொடியை பிடிச்சி இங்க கத்தி இருப்பான், இங்க கத்தி இருக்க ஒருத்தன் கோட்டைக்கு போவான். அதுதான் புரட்சி. அதுக்கு பேர் தான் தலைகீழ் மாற்றம். அதனால இந்த கட்சிகளினுடைய அரசியல் நிலைப்பாடுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப அனைத்து கட்சியை கூட்ட சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி எல்லாம் ஐயா எடப்பாடி ஆட்சியில் போய் பல்வேறு பிரச்சனைக்கு நாங்க பேசணும். இதே வேளாண் பிரச்சனைக்கு, இது எல்லாத்துக்கும் போய் உட்கார்ந்து பேசணும். அனைத்து கட்சியை கூட்டுறதுல அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர் காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, காங்கிரஸ் கட்சி தான் தரம் இருக்குது, அணையை கட்டுவேங்கிறது. அப்ப அவங்கள வச்சுக்கிட்டு இவர் எப்படி கட்சி நடத்துவா? எப்படி கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவாப்ல? இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது, மேகதாதில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்லுகிற அந்த மாநில முதல்வர் சிவகுமார் அனைத்து கட்சியை கூட்டுறார். பாரதிய ஜனதாவையும் கூட்டுறார், மதச்சார்பற்ற சனதள கட்சியும் கூட்டுறார், எல்லா கட்சியும் கூட்டுறார். ஆனால் பாதிக்கப்பட்டிருப்பது நாம். தண்ணியை நீங்கள் தந்தையாக வேண்டும் என்பதற்கு அனைத்து கட்சியை கூட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பும் கடமையும் நாட்டை ஆளுகிற முதல்வருக்கு இருக்கு, செய்யல. தமிழ்நாடு அரசு கட்சி கொள்கை கருத்து பாகுபாடின்றி தன்னை ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் எந்த நிலைப்பாடுமின்றி மண்ணின் மக்களின் நலன், தமிழ்நாட்டின் உரிமை என்கிற நோக்கோடு எல்லா கட்சியும் கூட்டி தலைமைச் செயலகத்திலே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறார் என்ற செய்தியே இந்திய ஒன்றிய அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் பெரும் அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் அவர் அதை செய்யல.